பருப்பு உருண்டை குழம்பு சரியா? கடலை பருப்பை 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கணும் சரியா? காய்கறிலாம் ஒன்றும் வேண்டாம், கடலை பருப்பை ஊற வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் பொடி வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, தேங்காய் வேணாலும் தேங்காய் போட்டு தனியாக மையாக அரைச்சி வச்சுக்கணும் சரியா? இன்னொரு அதை கழுவிட்டு கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து 2 தேங்காய், பச்சை மிளகா, 2 பெருஞ்சீரகம், ஒரு வெள்ளைப்பூடு அரிசி, கருவேப்பிலை, ஏன்னா எல்லாம் முழுசாக இருந்தால் உருளை போது இதாகுமென்ட்டு ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. கடலை பருப்பு நல்லாவே முழு பருப்பு இல்லாமல் நல்லா நச்சு ஒரு 2 சுற்று உப்பும் போட்டு நல்லா சுற்றி தூர எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய், இந்த வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அதை வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வெந்தயம், 2 சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே குழம்பு மிளகாப்பொடி, புளிக்குழம்பு மிளகாப்பொடி இருக்கலாம், அதை தூக்கி நல்லா பொரிஞ்ச பிறகு புளியை கரைச்சி வச்சுருக்கணும். புளியை தூக்கி ஊற்றணும். புளியை நல்லா ஊற்றி இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மசாலா தூக்கி போடணும். அதுவும் போட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு நல்லா போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வச்சு பச்சை வடை நல்லா போன பிறகு இன்னொரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடலைப்பருப்பை நல்லா திவக்கணும். அந்த இது போட்டு ஏன்னு கேட்டேன்னா நான் அவிக்க மாட்டேன், அவிச்சா கல் மாதிரி இருக்கும், இதுனா நல்லா மெதுவாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பை என்ன செய்யணும், கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கணும், லேசாக சேர்த்துக்கணும். அந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் லேசாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு நல்லா வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா திவக்கணும். நல்லா திவக்கி நல்லா சுருளை திவக்கணும். நல்லா திவக்கின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு உருட்டி வச்சுக்கணும். நம்ம கொதி நல்லா அமர்ந்த பிறகு புளிக்குழம்பு மாதிரி நல்லா கொதி நல்லா அமர்ந்த பிறகு இதை தூக்கி உருண்டை தூக்கி அதில் போட்டு கரண்டி விடாமல் சிம்மில் வச்சிடணும். நல்லா கொதித்த பிறகு தான் போடணும். கொதித்து நல்லா கொதி நல்லா மசாலா வாடெல்லாம் போன பிறகு தான் உருண்டையை போடணும். அப்போ தான் பச்சை வாடை போகும். சிம்மில் வச்சிடணும். அந்த உருண்டையை போட்ட பிறகு சிம்மில் ஒரு 1/4 மணி நேரமாக சிம்மில் நல்லா மூடி வச்சிட்டோம்னா மீன் போட்டால் எப்படி நம்ம கரண்டி போடாமல் இருப்போம், அது மாதிரி போடக்கூடாது. சிம்மில் வச்சு இப்போ சாப்பிட்டு மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் கக்கி நல்லா உடையவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மீன் குழம்பு பாடம் தான் வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த பாட்டா